அஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொரு முஸ்லிமின் இதயத்திலும் ஒளிரும் கனவு மக்காவிற்கும் மதீனாவிற்கும் பயணம் செய்வது, கபாவின் புனிதத்தில் லைப்பது, ஹஜ்ருல் அஸ்வதை தொடுவது, அதை முத்தமிடுவது. நம்முடைய படைத்தவன் அந்த பாக்கியத்தையும் வாய்ப்பையும் நமக்கு அருளட்டும். ஆமீன். பூனைகள் இஸ்லாமியில் புனிதமான, தாஹீர் மற்றும் தூய்மையான உயிரினங்களாக கருதப்படுகின்றன. அவற்றை தொட்டாலும் நஜஸ், அசுத்தம் ஏற்படாது. மனிதர்களிடையே பூனைகள் பெரும் வரவேற்பை பெறுகின்றன. பலர் அவற்றை அன்போடு வளர்க்கின்றனர். அன்பு, பொருத்தம், தூய்மை ஆகியவற்றால் பூனைகள் அனைவரின் மனதையும் கவர்கின்றன. மக்காவில் உள்ள ஹரமில் பூனைகளின் இருப்பு ஆச்சரியமானது. பயமின்றி நடமாடும் இவை ஹரமின் புனிதத்தில் பங்கேற்கின்றன. தொழுகை நேரத்தில் ஹாஜிகளுடன் இணைந்து தொழுவதையும், நோன்பு திறக்கும் நேரத்தில் உணவு உண்பதையும் இங்கு காணலாம். சமீபத்தில் சமூக ஊடகங்களில் வைரலான ஒரு வீடியோவில் ஹரமில் உள்ள ஒரு பூனை எலியை பிடித்து ஹரமின் புனிதத்தை காத்து எலியை மக்கள் இல்லாத இடத்திற்கு எடுத்துச் சென்று கையாள்கிறது. இது ஹரமில் உள்ள பூனைகளின் புனிதத்தை பாதுகாக்கும் இயல்பான உள்ளுணர்வை வெளிப்படுத்துகிறது. ஹரமில் உள்ள பூனைகள் ஹாஜிகளுடனும் பணியாளர்களுடனும் அன்போடு ஒன்றிணைந்து வாழ்கின்றன. ஹாஜிகள் இவற்றை தடவி உணவு கொடுத்து ஒன்றாக உறங்குவதும் தொழுவதும் ஒரு கண்கொள்ளா காட்சியாகும். இஸ்லாமில் பூனைகளுக்கு சிறப்பான இடம் உள்ளது. நபீசல் பூனை குடித்த பிறகு மீதமுள்ள நீரில் உழு செய்ததும், மஹதி ஆயிஷா ரழி பூனை உண்ட பிறகு மீதமுள்ள உணவை உண்டதும் வரலாற்றில் பிரபலமானவை. எனவே குறிப்பாக அரபு உலகில் பூனைகள் மிகவும் அன்பு செய்யப்பட்டு வளர்க்கப்படுகின்றன. அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபியான அபூ ஹுரைரா ரழி அவர்களுக்கு அந்த பெயர் கிடைத்ததே பூனைகள் மீதான அவரது எல்லையற்ற அன்பு காரணமாகத்தான். பூனைகளின் தந்தை என்று பொருள்படும் அபூ ஹுரைரா என்ற பெயர் உள்ளது. மக்காவில் ஹஜ் செய்யவும் அங்குள்ள தெய்வீக அடையாளங்களை பார்த்து புரிந்து கொள்ளவும் அல்லாஹ் நம்மனைவருக்கும் தௌஃபீக் வழங்குவானாக. ஆமீன்.